தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த சில மணி நேரங்களில் புயலாக பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக கடலோரத்தில் பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும். இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் 600 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் உட்பட 5 இடங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூரில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்திலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரியிலும் நாளை அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூரிலும் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலத்திலும் நாளை கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கரூரிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடந்த பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோட்டில் மிக கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் டிசம்பர் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரை ஆகிய மேற்கு பகுதி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் இன்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் எதிரொலியால் வட தமிழ்நாட்டு கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று பலத்த தரைக்காற்று வீசும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலும் அவ்வப்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் நாளை சூறாவளி காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவள்ளூர், புதுச்சேரியிலும் நாளை சூறாவளி காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூரில் நாளை பலத்த தரைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று அரியலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் காரைக்காலில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. புயல் காரணமாக சென்னையில் காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடி, கொடுங்கையூர், புளியந்தோப்பு, பெரம்பூர், மணலி உள்ளிட்ட பல பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் வட சென்னை கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமான அளவிற்கு எழும்பி வருகிறது.
இந்நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக கடற்கரை சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக வம்பாக்கீரபாளையத்தில் உள்ள பாண்டி மெரினாவிற்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நோனாங்குப்பம் கடற்கரைக்கு செல்லவும் தடை விதித்துள்ள காவல்துறை அதன் நுழைவு வாயிலில் தடுப்புகளை அமைத்துள்ளது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் பொதுமக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி உட்பட 11 கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இப்போராட்டத்தில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நிகழ்விடத்திற்கு சென்ற அமைச்சர் மூர்த்தி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மேலூர் பகுதிக்கு நிச்சயமாக வராது, வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறோம். சட்டமன்றம் கூட்டம் வருகிற போது முதலமைச்சர் மத்தியில் எல்லாரும் சேர்ந்து அதில் எல்லா கட்சியும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சி சார்பில் இந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்ற அமைச்சரின் வாக்குறுதியை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிம ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு உரிமம் வழங்கியதால் ஏற்பட்டுள்ள பதற்றமான நிலைமையை சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கிய பகுதிகளில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமம் ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குடைவரை கோயில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு அரிட்டாப்பட்டி கிராமம் பிரபலமானது என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பகுதியில் எந்த ஒரு சுரங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் அது ஈடு செய்ய முடியாத அளவிற்கு சேதங்களை ஏற்படுத்தும் என்று மு க ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் தொகை அதிகமுள்ள கவட்டையம்பட்டி, எட்டிமங்கலம், வள்ளாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, நரசிங்கம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வணிக ரீதியாக சுரங்கம் தோண்டுவது அப்பகுதி மக்களை வெகுவாக பாதிக்கும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதம் வாயிலாக பிரதமருக்கு தெரிவித்துள்ளார். எனவே மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மு க ஸ்டாலின் உறுதிபட கூறியுள்ளார். பிரதமர் மோடி இதில் உடனடியாக தலையிட்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலங்களை மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடக்கும் மக்களின் போராட்டத்திற்கு அதிமுக துணை நிற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த அனுமதியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அதற்கு தேவையான நடவடிக்கையை திமுக அரசு எடுக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார்.